இன்னொரு காமிச்சு தரேன். கணக்கியல் அமைப்புகள்ங்கிற மெனுல வந்து லாஸ்ட்ல கடைசியில பாருங்க ஆரம்ப இருப்புகள்னு இருக்கும். ஆரம்ப இருப்புகள் மேல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். சாரி, இதுல வந்து எந்த தேதினா இங்க 1/4/24ன்னு கொடுக்கணும். 1/4/24ன்னு கொடுத்துட்டு 1/4/24 ஆரம்ப இருப்பு என்னவோ அதை இங்க கொடுக்கணும். கேஷ் கவுண்டருங்கிற இடத்துல எப்பவுமே ஒண்ணுனே கொடுத்துருங்க. சில சொசைட்டிகள்ல பெரிய சொசைட்டில கேஷ் கவுண்டரே போட்டிருப்பாங்க. அதுல 2-3 கேஷியர்ஸ் இருப்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தருடைய ஆரம்ப இருப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம எல்லா நார்மல் 99.9% எல்லா சொசைட்டியுமே இங்க கேஷ் கவுண்டர் ஒண்ணுனே இருக்கட்டும். அதுக்கும் ரைட் சைட்ல வலதுபுறம் கேஷ் ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிற இடத்துல என்ன நம்மளுடைய 1/4 அன்னைக்கு என்ன ஆரம்பம் இருப்போ அந்த தொகையை அடிச்சுட்டு கீழே சேமிக்கங்கிறத கொடுங்க, போதும் சேமிச்சிடும். இவ்வளவுதான். ரைட், இதை கொடுத்து முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்துடலாம். இப்ப நம்ம கணக்கியல் பரிவர்த்தனையில நடவடிக்கை பதிய, இந்த கணக்கியல் பரிவர்த்தனையில நடவடிக்கை பதியங்கிறது தான் நம்மளுடைய ஆரம்ப 1 நாள்ல இருந்து நம்மளுடைய டே புக்கை பார்க்கிற இடம். அந்த டே புக்கை பார்க்குற இடம் இங்க வந்துடுறீங்க. 1/4க்கு வந்துடுறீங்க. நடவடிக்கை பதிவுக்குள்ள வந்து 1/4 கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு ஆரம்ப இருப்பீங்க. நீங்க நம்ம அங்க கொடுத்த ஆரம்ப இருப்பீங்க வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம ஆரம்ப இருப்போம் அங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், எவ்வளவு வேணாலும் மாத்திக்கலாம். பட் நீங்க டே புக்கை பிரிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆரம்ப இருப்பை மாற்றக்கூடாது. ஆரம்ப இருப்பு மாத்திட்டீங்கன்னா மற்ற எல்லா நாள்களிலும் ஆரம்ப இருப்பு இறுதி இருப்பு மாறிடும். அதனால இந்த ஆரம்ப இருப்பு மட்டும் ஒரே ஒரு முறை ஃபர்ஸ்ட் இப்ப ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு முறை கொடுத்துருங்க. கணக்கியல் அமைப்புக்குள்ள ஆரம்ப இருப்புல போய் கொடுத்துருங்க. இதுதான் ஆரம்ப இருப்பு கொடுக்குற இடம். அடுத்தது டே புக்ல மத்த ஒவ்வொன்றா எவ்வளவு சார் நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன். நம்ம கிராமிய பாலேடு 9.0ல டே புக் ஜிஎல் ஆர்என்டி ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு தேவையான அனெக்சஸ் வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுல டே புக் உருவாக்குறதுல நிறைய மெத்தட் இருக்கு. எல்லாமே ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுல இப்ப ஆரம்ப இருப்பு வந்து எதுக்கும் வராது. அதனால ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு முறை கொடுக்கறதா வரும். வருடத்துக்கு ஒரு முறை ஆரம்ப இருப்பு கொடுத்துறீங்க. அதுவும் அடுத்த வருஷம் 1/4 அப்போ இந்த வருஷத்தினுடைய 31/3 ஆரம்ப இருப்பு அதுவே எடுத்துக்கும். அடுத்த வருஷத்துல இருந்து அதுவும் கொடுக்க தேவையில்லை. இந்த வருஷத்துல இருந்து 9.0ல டே புக் யார் போட ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த வருடத்தினுடைய ஆரம்ப இருப்பை கொடுத்துக்கிறீங்க. கணக்கியல் அமைப்புகளுக்குள்ள ஆரம்ப இருப்புகளில் போய் கொடுத்துக்கிறீங்க நான் காமிச்ச மாதிரி. அடுத்தது நான்